ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நேற்று நாமத்தில் இந்த 2வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நாம் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அவரோடு கூட ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்குவார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அவருடைய ரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்கி இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்குது. ஆகினால் இந்த ஐக்கியத்தை நம்மளுக்கு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால், கிறிஸ்துவோடு கூட நாம் உடன்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கை ரத்தம் நம்ம கிட்ட வந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினால அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நன்மையாக நீங்கள் இருக்க சுத்திகரிக்கப்படுவீங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்படும், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான ஜீவி உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அப்போது நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராங்க. ஆமாம்.